தேடி வருகிறோம், ஆனந்தமாயிரை மனிதம் ஆகிறோம். தாயின் கருவில் நம்மை தேர்ந்த தெய்வம் அழைக்கிறார், தாயின் கருவில் நம்மை தேர்ந்த தெய்வம் அழைக்கிறார். வருக வருக அன்பிலே, எழுக எழுக அருளிலே, ஒன்றி வாழும் உள்ள உணர்விலே, ஒன்று கலந்திடவே ஆண்டவரின் இல்லம் தேடி வருகிறோம், ஆனந்தமாயிரை மனிதம் ஆகிறோம். இணைந்து வாழும் மனிதன் நடுவில் இறைவன் எழுகிறார், இதயம் ஒன்று வேண்டும் போது அருளை பொழிகிறார். இணைந்து வாழும் மனிதன் நடுவில் இறைவன் எழுகிறார், இதயம் ஒன்று வேண்டும் போது அருளை பொழிகிறார். இக்கம் வாழ்ந்திடும் உயிருக்கெல்லாம் அருளை பொறுமையாக்குவோம், இனிமையான படிகளாலே உலகை புதியதாக்குவோம். இறைவன் ஆட்சி மலர வேண்டும் மண்ணிலே, இதயம் சேர்ந்து இனிய குடும்பமாகவே, இதயம் சேர்ந்து இனிய குடும்பமாகவே. வருக வருக அன்பிலே, எழுக எழுக அருளிலே, ஒன்றி வாழும் உள்ள உணர்விலே, ஒன்று கலந்திடவே ஆண்டவரின் இல்லம் தேடி வருகிறோம், ஆனந்தமாயிரை மனிதம் ஆகிறோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Velangani, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. Praise the Lord. இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு புகழ், மரியே வாழ்க, மரியே வாழ்க. இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த பேராலயத்திற்குள்ளே தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்னே, ஷ்ரைன் வெப் டிவிக்கு முன்னே, இன்டர்நெட் சேனல்ஸ்க்கு முன் அமர்ந்து அன்னையின் திருத்தலத்தின் இந்த முக்கியமான இந்த திருப்பீடத்திலே நடத்தப்படுகின்ற திருப்பலியில் பங்கெடுக்க விரும்பும் அனைத்து அன்னையின் அன்பு பிள்ளைகளே, அனைவரும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் மனதிலே இந்த சிந்தனை ஓடுகிறது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது? அடிக்கு மேல் அடி, தீமைக்கு மேல் தீமை, கஷ்டத்துக்கு மேல் கஷ்டம், தோல்விக்கு மேல் தோல்வி என்று சிந்தனையோடு இருக்கிறீர்களா? நோய் என்னை இப்படி வாட்டி கொண்டிருக்கிறது, எனக்கு இதிலிருந்து விடுதலை அன்னை தரமாட்டாரா?
என்ற எண்ணத்தோடும் அங்கலாய்ப்போடும் இருக்கிறீர்களா? என்னையும் என் குடும்பத்தையும் வாட்டும் இந்த சாபத்திலிருந்து, இந்த எதிர்பாராத கஷ்டத்திலிருந்து, நஷ்டத்திலிருந்து நான் மீண்டு வர முடியாதா என்று ஏக்கத்தோடு அன்னையின் திருமுகத்தை பார்த்தவாறு நீங்கள் அனைவரும் காத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் நோய்களிலிருந்து இன்று நீங்கள் நற்செய்தியை வழியாக நீங்கள் விடுதலை பெறுகிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். உங்கள் சாபங்கள் ஆசீராய் இன்று மாற்றப்படுகின்றன. பிரைஸ் தி லார்ட். உங்கள் நஷ்டங்களிலிருந்தும் தோல்வியிலிருந்தும் நீங்கள் மீண்டும் வெற்றியை சந்திக்க போகிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். உங்கள் துயரம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. பிரைஸ் தி லார்ட். இதில் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள், இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் பலத்த கரவொலி எழுப்பி ஆண்டவரையும் அன்னை மரியாவையும் போற்றுவோம். அதே சிந்தனையோடு இன்றைய திருப்பலியில் பங்கெடுப்போம். தடையாயிருக்கின்ற பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, இன்னல் இடையூறுகளில் எங்கள் புகலிடமும் நோய் நொடிகளில் எங்கள் ஆற்றலும் துன்பத் துயரங்களில் எங்கள் ஆறுதலும் நீரே. இவ்வாறு உமது மக்கள் மீது மனமிறங்கியருளும். இன்னல்களால் நாங்கள் முறையே அல்லலுற்றாலும் உமது பேரிரக்கத்தினாலும் ஆறுதல் அடைந்தவர்களாய் எங்கள் வாழ்வில் சந்திக்கும் கோலியாத்துக்களை சவால்களில் நாங்கள் வெற்றி காண அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் தாவீது சவுலை நோக்கி, இவன் பொருட்டு யாருடைய இதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம் அடியானாகிய நானே சென்று அந்த பெலஸ்தீனோடு போரிடுவேன் என்றார். அதற்கு சவுல் தாவீதிடம், இந்த பெலஸ்தீனை எதிர்த்து போரிட உன்னால் இயலாது. நீயோ இளைஞன், ஆனால் அவனோ தன் இள வயது முதல் போரில் பயிற்சியுள்ளவன் என்றார். மேலும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த ஆண்டவர் இந்த பெலஸ்தீன் கைக்கும் தப்புவிப்பார் என்றார். அதற்கு சவுல் தாவீதிடம், சென்று வா, ஆண்டவர் உன்னோடு இருப்பார் என்றார். தாவீது தம் கோலை கையில் எடுத்துக்கொண்டார். நீரோடையில் இருந்து
வழுவழுப்பான 5 பூலான் கற்களை தேர்ந்தெடுத்து இடையனுக்குரிய பையில் போட்டுக்கொண்டார். தம் கவனை கையில் பிடித்து கொண்டு பெலஸ்தீனை நோக்கி சென்றார். தன் கேடயம் ஏந்துபவன் முன் செல்ல அந்த பெலஸ்தீனின் தாவீதை நோக்கி நடந்து அவரை நெருங்கினான். பெலஸ்தீன் தாவீதை கூர்ந்து பார்த்து ஏளனம் செய்தான். ஏனெனில் அவன் சிவந்த மேனியும் அழகிய தோற்றமும் உடைய இளைஞனாய் இருந்தான். அப்பெலஸ்தியன் தாவீதை பார்த்து, நீ கோலுடன் என்னிடம் வர நான் என்ன நாயா என்று சொல்லி தன் தெய்வங்களின் பெயரால் தாவீதை சபிக்கத் தொடங்கினான். மீண்டும் பெலஸ்தியன் தாவீதை நோக்கி, அருகே வா, வானத்து பறவைகளுக்கும் வனத்து விலங்குகளுக்கும் உன் உடலை இரையாக்குவேன் என்றார். அப்பொழுது பெலஸ்தீனிடம், நீ வாளோடும் ஈட்டியோடும் எரிவேலோடும் என்னிடம் வருவாய், நானோ நீ இகழ்ந்த இஸ்ரேலின் படைத்திரளின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் பெயரால் வருகிறேன் என்றே ஆண்டவர் உன்னை என் கையில் ஒப்புவிப்பார். நான் உன்னை வீழ்த்தி உன் உடலை துண்டிப்பேன். பெலஸ்தியரின் பிணங்களை வானத்து பறவைகளுக்கும் பூவுலகு விலங்குகளுக்கும் கையளிப்பேன். இஸ்ரேலிடையே கடவுள் இருக்கிறார் என்பதை உலகிலுள்ள எல்லாருக்கும் இதனால் அறிந்து கொள்வர். மேலும் ஆண்டவர் வாளினாலும் ஈட்டினாலும் மீட்கின்றவர் அல்ல என்று அந்த மக்கள் கூட்டம் அறிந்து கொள்ளட்டும். ஏனெனில் இது ஆண்டவரின் போர், அவரே உங்களை எங்கள் கையில் ஒப்புவிப்பார் என்றார். பெலஸ்தியன் எழுந்து தாவீதை நோக்கி புறப்படுகையில் தாவீதும் அவனுடன் போரிட பெலஸ்தியன் படைத்திரளை நோக்கி விரைந்து ஓடினார். தாவீது தம் பையில் கையை வைத்து ஒரு கல்லை எடுத்தார். அதை கவனில் வைத்து சுழற்றி பெலஸ்தீனுடைய நெற்றியை குறிபார்த்து எறிந்தார். அந்த கல்லும் அவனது நெற்றிக்குள் தாக்கி பதியவே அவன் தரையில் முகங்குப்புற விழுந்தான். இவ்வாறு தாவீது கையில் வாளேதும் இன்றி கவனும் கல்லும் கொண்டு பெலஸ்தீன் மீது வெற்றி கொண்டு அவனை வீழ்த்தி கொண்டார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 144 பதிலுரை பாடல் பல்லவி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. போற்றி போற்றி போற்றி, என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி 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 போற்றி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. போரிட என் கைகளுக்கு பயிற்சி அளிப்பவர் அவரே. போர் புரியின் விரல்களை பழக்குபவரும் அவரே. என் கற்பாரையும் கோட்டையும் அவரே. எனக்கு பாதுகாப்பாளரும் மீட்பரும் அவரே. போற்றி 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 போற்றி, என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி 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 போற்றி. என் கேடமும் புகலிடமும் அவரே. மக்களிடத்தாரே எனக்கு கீழ்ப்படுத்துவோரும் அவரே. இறைவா, நான் உமக்கு புதியதொரு பாடல்
புகழ் பாடுவி. பாறையாகிய ஆண்டவர் போற்றி 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 போற்றி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி 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 போற்றி. இயேசுவின் அரசு பற்றிய நற்செய்தியை பறை சாட்டினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசு மீண்டும் தொழுகை கூடத்திற்குள் சென்றார். அங்கே கை சூம்பியவர் ஒருவர் இருந்தார். சிலர் இயேசு மீது குற்றம் சுமத்தும் நோக்குடன் ஓய்வு நாளில் அவர் அவரை குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தனர். இயேசு கை சூம்பியவரை நோக்கி, எழுந்து நடுவே நில்லும் என்றார். பின்பு அவர்களிடம், ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா, உயிரை காப்பதா அழிப்பதா, எது முறை என்று அவர் கேட்டார். அவர்களோ பேசாதிருந்தார்கள். அவர் சினத்துடன் அவர்களை சுற்றிலும் திரும்பி பார்த்து அவர்களது பிடிவாத உள்ளத்தை கண்டு வருந்தி கை சூம்பியவரை நோக்கி, கையை நீட்டும் என்றார். அவர் நீட்டினார். அவருடைய கை மீண்டும் நலமடைந்தது. உடனே பரிசேயர் வெளியேறி ஏரோதியரோடு சேர்ந்து இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, ஒரு பள்ளியில் தேர்வு நடக்க ஆரம்பித்து விட்டது. அனைவரிடத்திலும் ஆன்சர் ஷீட் மற்றும் கொஷின் பேப்பர் கொடுத்து விட்டார்கள். அரை மணி நேரம் ஆகியும் ஒரு மாணவன் மட்டும் என்னமோ ஒரே ஒரு லைன் எழுதியிருக்கிறார். அப்படியே பேப்பர்லாம் அப்படியே எம்டிஆர். அந்த சூப்பர்வைசர் வந்து, என்ன தம்பி நீ பாட்டுக்கு ஒன்றுமே எழுதாமல் உட்காந்துருக்கிற, என்ன கஷ்டமான கேள்வியா? பார்த்தா
காந்தி ஜெயந்தி குறிப்பு வரைக அப்படின்னு ஒரே கேள்வி. காந்தி ஜெயந்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும், காந்தி ஜெயந்தினா என்ன என்று. அவனுக்கு தெரியல. குறிப்பு வரை ஈஸியான கேள்வி தானப்பா, பதில் எழுது. காந்தியை எனக்கு தெரியும், யார் அந்த ஜெயந்தி அப்படின்னு. உடனே சரி இவனுக்கு ஒன்று டீச்சர் அங்கிருந்து கிளம்பி விட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த மாணவன் குழம்பி இருப்பது போல வெற்றியின் ரகசியம் தெரியாமல் நாமும் குழம்பி போயிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதை போலத்தான் இறை வார்த்தையை தனது ஆதாரமாக அஸ்திவாரமாக கொண்ட கிரிக்கெட் விளையாட்டு வீராங்கனை ஜெமிமா ராட்ரிக்ஸ் அனைவருக்குமே தெரியும். சென்ற ஆண்டின் நவம்பர் மாதத்திலே இந்தியா உலகக்கோப்பை வெல்வதற்கு மிகப்பெரிய பங்களித்தவர், பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்ட் பெற்றவர். பல தடைகளை தகர்த்தெறிந்து இந்நிலையை அவர் அடைந்திருக்கிறார் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். மேட்ச் முடிந்தது, நிச்சயமாக இன்டர்வியூ எடுக்கிறதுக்கெல்லாம் ஓடி வருவாங்க. அவர் இன்டர்வியூ கொடுக்கும் பொழுது இம்மிடியட்லி ஆஃப்டர் த மேட்ச் அவர் சொல்றார், she said, firstly I want to thank Jesus because I could not do this on my own. I know he carried me through this today. முதலில் நான் இயேசுவுக்கு நன்றி சொல்ல வேண்டும், ஏனென்றால் என்னால் தனியாக இதை சாதித்திருக்க முடியாது. அவர் என் கூடவே இருந்து அனைத்தையும் செய்து முடித்தார் என்பதை நான் நன்றாய் அறிவேன் என்று கூறுகிறார். It was a challenge for me. I lost my energy. I was very tired. I quoted from Bible, stand still, God will fight for you. That is what I did. He fought for me. எனக்கு இது பெரிய சவாலாக இருந்தது. என் ஆற்றலை இழந்து மிகவும் நான் சோர்ந்து போயிருந்தேன். பைபிள் வசனத்தை சொல்லிக்கொண்டேன், அமைதியாயிரு, ஆண்டவர் உனக்காய் போரிடுவார் என்று. அதைத்தான் நான் செய்தேன். ஆண்டவரே எனக்காக போரிட்டார் என்று தன்னுடைய வெற்றியின் ரகசியத்தை அவர் இங்கு சொல்லுகிறார். இதை போன்ற வெற்றியின் ரகசியத்தை நாமும் கடைபிடித்தால் நமது வாழ்க்கையில் நாம் வெற்றி உள்ள பிள்ளைகளாய் வாழலாம் அல்லவா? நம்பிக்கையோடு இருப்பவர்கள் அன்னையை போற்றி இப்பொழுது ஒரு பலத்த கரவொலி எழுப்புங்கள். உங்களுடைய நம்பிக்கையையும் உங்களுடைய ஆழ்ந்த விசுவாசத்தை இப்பொழுது தெரியப்படுத்துங்கள். இந்த பீ ஸ்டில், அமைதியாயிரு, ஆண்டவர் உனக்காய் போரிடுவார் என்பது மோயிசனுக்கு கிடைத்த அனுபவம். மோயிசன் இஸ்ராயேல் மக்களை அழைத்து வருகிறார். 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள், முன்பக்கம் செங்கடல், பின்பக்கம் பார்வோன் மன்னன், அவருடைய ஃபுல் ஃபோர்ஸ், முழு படை திரளோடு வந்து கொண்டிருக்கிறான். அந்த சமயத்தில் தான் என்ன செய்வதென்று தடுமாறும் பொழுது ஆண்டவருடைய சொல்படி அவர் நடக்கிறார். அங்கு நடந்தது என்ன? அவர்களுக்கு வழிவிடுகிறது செங்கடல். செங்கடலை அவர்கள் கடந்து போகிறார்கள். அவர்கள் பயந்த பொழுது மோயிசன் என்ன தெரியுமா சொன்னார்? அஞ்சாதீர்கள், நிலை குலையாதீர்கள். இன்று நீங்கள் காணும் எகிப்தியரை இனி நீங்கள் காணப்போவதில்லை. ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார் என்று சொல்லிடுகிறார். பாருங்கள், அந்த நம்பிக்கையோடு செல்லுகிறார்கள். இவர்கள் கடந்த பிறகு பார்வோன் அதே பாதையில் இறங்குகிறான். கடல் மூடுகிறது. அனைவரும் இறந்து போகிறார்கள். இந்த கதை நமக்கு தெரியும். இது தாவீதுக்கும் தெரியும். தாவீதும் இதை அறிந்து வைத்திருந்தான். அவனுடைய அனுபவம் இன்றைய தான் முதல் வாசகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாசகம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம். வீட்டிற்கு சென்று அமைதியாக படியுங்கள். இங்கு சுருக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பைபிளை எடுத்து படித்து பாருங்கள். உங்களுக்குள்ளே ஒரு வேகம் உருவாகும். இறை வார்த்தை உங்களுக்குள்ளே செயல்பட்டு ஆண்டவரும் எனக்காய் போரிடுவார் என்ற வேகம் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், பிலிஸ்தியருக்கும் இஸ்ராயேலருக்கும் அங்கு நடந்த போர். பிலிஸ்தியர்கள் ஒரு மலையில் பாசறை, எதிர் மலையிலே இஸ்ராயேல் மக்கள் பாசறை, நடுவே பள்ளத்தாக்கு. இவர்கள் இப்படி பேச்சுவார்த்தையில் எப்பொழுது போரை வைத்துக் கொள்ளலாம் என்று வழக்கமாக பேசுவார்கள். திடீரென்று பிலிஸ்தியரிடம் இருந்து கோலியாத் வருகிறான். கோலியாத் எப்படிப்பட்டவன் என்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். பல மறையுரைகளில் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். பாருங்கள், அந்த கோலியாத் சுமார் 10 அடி உயரம் உடையவன்.
அவன் அணிந்திருந்த அந்த கருவிகள் மட்டும் 53 கிலோ. அப்ப எப்பேற்பட்டவன், எவ்வளவு பெரிய பலசாலி, அவர் ஒரு படை வீரன். இந்த சமயத்தில் தான் அவன் நேராக இறங்கி வந்து இஸ்ராயேல் மக்களை பார்த்து, உங்களில் ஒருவன் வந்து என்னோடு போரிடட்டும், யார் ஜெயிக்கிறான் என்று பார்த்து கொள்வோம் என்று சவால் விடுகிறான். அவர்களை பார்த்து ஏளனம் பேசுகிறான். அவன் ஒரு ட்ரெயின்டு சோல்ஜர். இதை கேள்விப்பட்டதும் மக்கள் எல்லாரும் பயந்து ஓடுகிறார்கள். இஸ்ராயேல் படையெல்லாம் பயந்து ஓடுகிறது. இந்த சமயத்தில் அண்ணன்களுக்கு சாப்பாடு கொடுக்க வந்தவர் தான் தாவீது. அண்ணன்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேடிக்கை பார்க்க வந்த தாவீது இப்படி இஸ்ராயேல் மக்களை இழிவுபடுத்துவதையும் யாவே தேவனை இழிவுபடுத்துவதையும் அவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. சவால் விடுகிறார். எனவே அவரை சவுலிடம் அழைத்து செல்கிறார்கள். இதைத்தான் 37ஆம் வசனத்திலே படிக்கிறோம். சவுல் அப்ஜெக்ட் பண்றார். அப்பா, அவன் ஒரு ட்ரெயின்டு சோல்ஜர், நீ ஒரு சின்ன பையன், உனக்கு போர்னா என்ன தெரியாது, நீ போக வேண்டாம் என்று சொல்லும் பொழுது அவர் என்ன தெரியுமா சொல்கிறார்? வசனம் 37, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடின் கைக்கும் தப்புவித்த ஆண்டவர் இந்த பிலிஸ்தியனின் கைக்கும் தப்புவிப்பார். பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு ஆழமான நம்பிக்கை பார்த்தீர்களா? இந்த நம்பிக்கை நமக்கு வர வேண்டும். ஆண்டவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார் என்று தாவீது திருப்பாடல் 37 சொல்லி இருக்கிறார். பாருங்கள், அந்த நம்பிக்கை நமக்கு வர வேண்டும். தாவீது கோலியாத்தை பார்த்து ஏளனம் செய்கிறான், சவால் விடுகிறான். நான் என்ன நாயா? நான் என்னிடத்தில் என்னென்ன இருக்கின்றது, நீ ஒரு கோலும் கையில் கவனோடு வந்திருக்கிறாயே என்று கிண்டல் செய்கிறான். ஆண்டவர் மீது நம்பிக்கை. நீ அப்பொழுது தாவீது சொல்வார், நீ ஈட்டியோடும் எரிவேலோடும் அனைத்து உபகரணங்களோடும் வந்திருக்கிறாய், நானோ யாவே சாபோத் படைகளின் ஆண்டவரோடு வருகிறேன். எல்லோரும் சேர்ந்து சொல்வோம், யாவே சாபோத் படைகளின் ஆண்டவர். இந்த வார்த்தையை மறந்துடாதீங்க. படைகளின் ஆண்டவர். நாம் வழிபடும் தேவன் இருக்கின்றவராக இருக்கிறவர், இருந்தவரும் இருக்கின்றவரும் வர இருக்கின்றவரும் எல்லா வல்லவருமான இயேசு கிறிஸ்து அல்லவா அவர். அவர் உன்னோடு இருக்கிறார். அவர் நமக்காக யுத்தம் செய்வார். பாருங்கள், படைத்திரளாகிய அந்த யாவே சாபத் ஆண்டவரோடு நான் வருகிறேன், இது ஆண்டவரின் போர், யார் என்று பார்ப்போம் என்று சவால் மனதிற்குள்ளே நினைத்து கொண்டு தாவீது முன்னேறி செல்கிறான். அங்கு வெற்றியை காணுகிறான். எப்படி வெற்றி? ஒரே ஒரு கல், அங்க கிடந்து 5 கல்லை எடுத்து பைக்குள்ள போட்டுக்கிறான். ஒரே ஒரு கல்லை எடுத்து கவன்ல வச்சு ஒரு சுத்துனா அடிச்சா ராக்கெட் வேகத்தில் போகுது. அந்த கல் சென்று அவன் நெற்றியில் பட்டு நெற்றிக்குள் பதிந்து விட்டது. அவன் நிலை குலைந்து தாவீதுக்கு முன் குப்புற விழுகிறான். பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், ஆண்டவருக்கு முன், தாவீதுக்கு முன் என்றால் என்ன? ஆண்டவருக்கு முன் அவன் கீழே விழுகிறான். அதை போலத்தான் உன்னை மிரட்டும் கோலியாத்தும் உனக்கு முன், ஆண்டவருக்கு முன் கீழே விழுவார்கள். இது ஆண்டவரின் போர். ரோமியருக்கு எழுதிய கடிதத்திலே பவுலடியார் குறிப்பிடுவார், if God is for us, who can be against us? கடவுள் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் இருப்பவர் யார்? எனவே கடவுளின் மேலும் வசனம் 37 படிக்கிறோம், நம்மேல் அன்பு கூர்ந்தவரின் செயலில் அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகிறோம். எப்படியா? கடவுளை நம்பி வாழும்போது நமக்கு வெற்றி மேல் வெற்றி நமக்கு கிடைக்கிறது. நம் வாழ்விலை இதை போன்ற கோலியாத்துகளை நாம் சந்திக்கிறோம் அல்லவா? சவால்களை சந்திக்கிறோம் அல்லவா? அந்த வழக்குகள் ஒருவேளை அது நீதிமன்ற வழக்காக இருக்கிறதா, தொழில் போட்டியாக இருக்கிறதா? நீ சந்திக்கும் கோலியாத்தை போல அவைகள் உன் கண்முன் வந்து உன்னை மிரட்டுகின்றதா? அல்லது எதிரிகளின் சூழ்ச்சியா, சாத்தானின் தொந்தரவா, அல்லது உனக்குள் மறைந்திருக்கும் தீய குணமா, தீய பழக்கமா, அல்லது தவறான உறவுகளா, நீ தேடும் வேலை வாய்ப்பா, வாழ்க்கை துணையா? எது உனக்கு சவால்? எது உனக்கு கோலியாத்தாக உன்முன் வந்து நிற்கிறது? உன்னை வாழ விடாமல் உன்னை ஏளனம் செய்து உனக்கு தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் அந்த கோலியாத் யார்? உனக்கு தெரியும், அன்னை மரியாவுக்கு தெரியும். இந்த நேரத்தில் நாம் சந்திக்கும் கோலியாத்துகளை ஆண்டவர் முன் ஒப்படைப்போம், அன்னை மரியாளிடம் ஒப்படைப்போம். ஏனெனில் அன்னை மரியாளுடைய கரத்தில் இருப்பவர் யார்? அற்புத குழந்தை இயேசு. அவரது வல்லமையினால், அவரிடம் அன்னை மரியாள் மன்றாடுவதால்
நமக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். இறை வார்த்தையில் சொல்லப்பட்ட அனைத்து வெற்றிகளும் நமக்கு கிடைக்கும். பலர் நம்முடைய குடும்பத்தில் கூட பார்க்கலாம், நன்றாக பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தவர்கள், நன்றாக காலேஜுக்கு சென்று கொண்டிருந்தவர்கள், நான் இனிமேல் பள்ளிக்கு செல்ல மாட்டேன், நான் இனிமேல் காலேஜுக்கு போக மாட்டேன், அல்லது நான் இந்த வேலைக்கு போக மாட்டேன், ஏனென்றால் என்னை கிண்டலம் செய்கிறார்கள், ஏளனம் செய்கிறார்கள், இவர் எனக்கு இப்படி தொந்தரவு கொடுக்கிறார், என் சீட்டுக்கு அருகாமையில் இருக்கிறவர் எனக்கு இப்படி பிரச்சனை ஏற்படுத்துகிறார் என்று நீ கோலியாத்துகளை சந்திக்கிறாயா? அவர்கள் ஒருவேளை உன்னை பார்த்து, உன் உருவத்தை பார்த்து, உன்னுடைய செயல்பாடுகளை பார்த்து கிண்டல் செய்யலாம், ஏளனம் செய்யலாம், தடைகளை ஏற்படுத்தலாம். அஞ்சாதே, கலங்காதே. ஆண்டவர் முன் நீ அவருடைய வார்த்தைகளை வைத்துக்கொண்டு நீ சந்தித்தால், தாவீதை போல, தாவீது கோலியாத்தை வென்றதை போல நீனும் உன் வாழ்க்கையில் வெல்ல முடியும். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு புகழ், மரியே வாழ்க. கோலியாத்தை வெல்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? 3 வழிகள். Pray always. மனம் தளராமல் ஜெபியுங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள். என்ன நேர்ந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். விசுவாசத்தை மட்டும் இழக்காதீர்கள், உற்சாகத்தை இழந்து விடாதீர்கள். உங்களுடைய ஜெபத்திலே மன உறுதியோடு ஆண்டவர் நிச்சயமாய் எனக்காய் யுத்தம் செய்வார் என்று நீங்கள் மன உறுதியோடு ஜெபியுங்கள். இந்த ஜெமிமா ராட்ரிக்ஸ் வாழ்க்கையிலே இந்த சாதனையை படைத்தது போல நீங்களும் அல்லது உங்கள் பிள்ளைகள் சாதனை படைப்பார்கள். பிள்ளைகளையோ அல்லது மற்றது நீங்கள் உற்சாகப்படுத்துங்கள், இறை வார்த்தையை சொல்லி ஊக்கப்படுத்துங்கள். அடுத்ததாக, ரெசிஸ்ட் டெவில். சாத்தானை, தீமையை பார்த்து பயப்படாதீர்கள், தைரியமாக எதிர்கொள்ளுங்கள். ஏன்? உனக்குள் இருப்பவர் யார்? யோவான் எழுதிய முதல் கடிதத்திலே குறிப்பிடுகிறார், உனக்குள் இருப்பவர் பெரியவர். 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே படிக்கிறோம், உனக்குள் இருப்பவர் பெரியவர். எனவே அந்த பெரியவர் இருக்கின்றவராக இருக்கிறவர், செங்கடலை பிரித்தவர், வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்தவர், பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆண்டவர் இயேசு செய்திருக்கிறாரே. எனவே அந்த ஆண்டவர் தானே உனக்குள் இருக்கிறார். அவர் உனக்குள்ளே இருப்பதால் நீ சாத்தானை பார்த்து, தீமையை பார்த்து, எதிரியை பார்த்து அஞ்ச வேண்டியதில்லை. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கு நன்றி. ஏனெனில் ஆண்டவர் இப்படித்தான் யோசுவாவிடம் சொல்லுவார், நிலை குலையாதே, அவர்கள் முன் அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்வார் அல்லவா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் அல்லவா. மனம் சோர்ந்து போகாமல் என்ன இடையூறுகளை சந்தித்தாலும் தைரியமாக நாம் எதிரிகளை, கோலியாத்துகளை சந்தித்தால், அந்த சாத்தான்களை நாம் சந்தித்தால், இப்படி செய்யும் பொழுது ஆண்டவர் நமக்கு வெற்றியை கொடுக்கிறார். அடுத்து, ஒபே லார்ட்ஸ் கமாண்ட்ஸ். கடவுளின் கட்டளைகளுக்கு நுணுக்கமாய் கீழ்ப்படிய முயற்சி செய்வோம். ஆண்டவர் துணை நமக்கு இருக்கும், சாத்தான் நம்மை விட்டுவிட மாட்டான். கடவுளுடைய திட்டப்படி, அவருடைய திருவுள்ளப்படி, அவரது பாதையில் நீ நடந்து செல்லும் பொழுது சாத்தான் உன்னை விட்டு விடுவான் என்று நினைக்கிறாயா? வருவான், உனக்கு இடையூறுகளை ஏற்படுத்துவான், தடைகளை உருவாக்குவான். அஞ்சாதே, கவலைப்படாதே. ஆண்டவரின் துணையோடு அனைத்தையும் நீ தாண்டி செல்ல முடியும். பிலிப்பியருக்கு எழுதிய கடிதத்திலே பவுலடியார் குறிப்பிடுவார் 4ஆம் அதிகாரத்திலே, எனக்கு உறுதியூட்டும் இறைவனால் எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. என்ன? எனக்கு உறுதியூட்டும் இறைவனால் எதையும் செய்ய ஆற்றல் உண்டு. எனவே கடவுளின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் அவரை நோக்கி நடக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை விட்டு விலகாமல் வெற்றியின் பாதையில் அவர் நமக்கு வழிநடத்துவார். இன்னொரு வசனத்தை புரிந்து கொள்ள வேண்டும். திருப்பாடல் 144 முதல் வசனம், போரிட என் கைகளுக்கு பயிற்சி அளிப்பவர் அவரே, போர் புரிய என் விரல்களை பழக்குபவரும் அவரே. இன்னொரு வசனம், எரேமியா 33:3 ஆண்டவர் சொல்வார், என்னிடம் மன்றாடு, உனக்கு செவி சாய்ப்பேன், நீ அறிந்திராத மாபெரும் செயல்களை, உனக்கு மறைப்பொருள்களையும் உனக்கு விளக்கி கூறுவேன் என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறாரே. எந்த மனிதனும் தர முடியாத
அந்த சமாதானத்தை, எந்த மனிதனும் தர முடியாத அந்த ஆலோசனைகளை ஆண்டவரே உனக்கு கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு புகழ். இந்த காணிக்கை நேரத்தில் நீ சந்திக்கின்ற கோலியாத்துகளை ஒப்புக்கொடுங்கள், நீங்கள் சந்திக்கின்ற சவால்களை ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவர் அனைத்தையும் உங்களுக்கு வெற்றிகளாக மாற்றி கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாக்கவே. உமக்கே தந்தேன், பிறரன்பு பரிசெய்யவே. என் இயேசுவே, என் தெய்வமே, உம்மோடு உறவாடவே. என் இயேசுவே, என் தெய்வமே, உம்மோடு உறவாடவே. என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாகவே. உள்ளம் தந்தேன், உமக்கே தந்தேன், பிறரன்பு பணி செய்யவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பரின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இந்த மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. உமது வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அன்பார்ந்த தந்தையே, உமது அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராக ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வான தூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து
நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஒழியம் புரிய தகுந்தவரன் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவரது கணவரான புனித சுசையப்பர், புனித திருத்துதர்கள், இவ்வுலகிலும் ஒக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று
உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகிருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆசியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இன்று முதல் ஆண்டவர் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி அருள்வார். சொல்லுங்க, இன்று முதல் ஆண்டவர் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி அருள்வார். இன்னொரு தடவை, இன்று முதல் ஆண்டவர் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி அருள்வார். இதை சொல்லி நீங்க பக்கத்தில் உள்ளவங்களுக்கு அமைதியை தெரியப்படுத்துங்கள். ஸோ ரைட்டு, லெஃப்ட், ஃப்ரண்ட், பேக் எல்லா பக்கம் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லும் இந்த வார்த்தை, இந்த வாக்கு உண்மையாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர்.
செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என்னில் நீ இறைவா, நீ என்றும் தங்க வருவாய். உந்தன் அன்பில் நாளும் தினம் வாழும் அருள் தருவாய். என்னில் நீயும் உன்னில் நானும் ஒன்றாய் அன்பில் கலந்திட. என்னில் நீ இறைவா, நீ என்றும் தங்க வருவாய். உந்தன் அன்பில் நானும் தினம் வாழும் அருள் தருவாய். எல்லையில்லா அன்பால் நீ அன்று என்னை தேர்ந்தாய். உள்ளங்கையில் பொறித்து உந்தன் அன்பில் நீரைத்தாய். தாயின் வயிற்றில் நான் உருவாகும் முன்னரே என்னை நீயே அறிந்தாய், பெயர் சொல்லி அழைத்தாய். என்னே உந்தன் அன்பு அது எல்லையில்லா அன்பு. கள்ளமில்லா அன்பு அது கரையில்லா அன்பு. என்னே உந்தன் அன்பு அது எல்லையில்லா அன்பு. கள்ளமில்லா அன்பு அது கரையில்லா அன்பு. என்னில் நீயே இறைவா, நீ என்றும் தங்க வருவாய். உந்தன் அன்பில் நானும் தினம் வாழும் அருள் தருவாய். இறைவனுக்கு நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருளடையாளத்தை பெற்றுக்கொண்டதால் எங்கள் மனதுக்கும் உடலுக்குமான உதவியை கண்டுணர நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மனதிலும் உடலிலும் மீட்படைந்து எங்கள் வாழ்க்கையில் சந்திக்கும் கொலியாத்துகளை சவால்களை சந்தித்து வெற்றி கொள்ள விண்ணக உதவியின் முழுமையால் மாட்சி அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும்.
வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velangani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி முடிந்தது.